மனுஷ ஜென்மாவே எதற்காக கொடுத்திருக்கான் அப்படின்னுட்டா, நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிறவிகள் எடுத்திருக்கோம். மனுஷனா, பன்னியா, நாயா, கழுதையா, குதிரையா, ஒட்டகமா, பூச்சியா, எலியா, இந்த ஏதோ ஒரு பாக்கியவசத்தினால மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு. இந்த மனுஷ பிறவி இஸ் given an opportunity to us. நம்ம பண்ணின பாபங்கள் எல்லாம் இந்த ஜென்மாவில தான் போக்கிக்க முடியும். அப்படி போக்கிட்டு திருப்பி இந்த மாதிரி நம்ம பிறக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழியை தேடிக்கிறதுக்கு தான் மனுஷ ஜென்மாவை கொடுத்திருக்க. வேற எந்த பிறவியிலையும் ஒரு மனுஷன் பாபத்தை போக்கிக்கவே முடியாது. ஒரு பசுவோ, ஒரு கழுதையோ, குதிரையோ, யானையோ, இதுல மட்டும்தான் ஒரு மனுஷன் பாபங்களை போக்கிக்க முடியும். அதனால இந்த பிறவியில என்ன பண்ணார், எந்தெந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதோ அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல நல்லதை பண்ணிட்டே இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு சின்ன 10 பைசா கொடுக்க முடியுமா, கொடு. ஒரு இனிமையான வார்த்தை பேச முடியுமா, பேசு. ஒருத்தர் ரோட் கிராஸ் பண்ணி விட முடியுமா, பண்ணி விடு. யாருக்கிட்டையும் வெள்ளன்னு விழாத. இதுல எவ்வளவு தூரம் உனக்கு ஒருத்தருக்கு படிப்பு சொல்லி கொடுக்க முடியுமா, கொடு. எல்லாத்துக்கும் மேல பெரிய புண்ணியம் நாமா. 1000 ஜனங்கள் இருக்கா, 1000 ஜனங்களை தனித்தனியா திருப்தி பண்றதை விட இந்த 1000 ஜனங்களும் யாருக்குள்ள இருக்காளோ அந்த பகவானை திருப்தி பண்ணிட்டோமானால்